Hi guys, welcome to my vlogging channel. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் நம்மளோட பிரதீப் குமாரோட லைவ் ஷோ வந்து ஸ்ரீலங்காவில் நடக்குது கொலம்போவில். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுக்கிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் புக் பண்ணி அப்படியே போகிற பயணம். ஸோ இதை பார்க்குறதெல்லாம் வந்து நான் போகிற வேல செம்ம ஒரு வியூ ஒன்று இருந்துச்சு. இந்த வியூ வந்து ஸோ செம்ம நேச்சரோட அழகான ஒரு ஹில்ஸ் வியூ மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு சரிடா அப்படின்னு சொல்லி போயிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக நம்ம வந்து கொலம்போ ரீச் ஆகியாச்சு. ஸோ அடுத்து என்ன பிளான்னு சொல்லி யோசிக்கும்போது சரி அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து சரியாக வந்து வயிறு கரபுரா அப்படின்ற மாதிரி பசிக்க வாங்கிருச்சு. ஸோ ஈவெண்ட்டுக்கு போகும்போது சரி சாப்பிட்டு இறங்கி நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ் இருக்கா ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து எனக்குன்னு அங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு டொமினோஸ். ஸோ டொமினோஸில் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு சரி அடுத்து நான் அப்படியே என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் வந்து ஆடிட்டோரியமுக்கு. இண்டோர் ஸ்டேடியமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டுக்கிட்டு இருந்தேன் சரியாக அந்த அண்ணா கொண்டு போயிட்டு சரியாக அந்த இடத்துல நிப்பாட்டினார். அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா யப்பா என்ன ஒரு க்ரௌடு. இந்த க்ரௌடுக்கு நடுவில் டிக்கெட் எடுக்க தனியாக, டிக்கெட் எடுத்த பிறகு அதுக்கு போகிறவங்க தனியாக அப்படி சொல்லிருந்துச்சு. இதில் வந்து ப்ரௌன், சில்வர், வந்து கோல்டு, பிளாட்டினம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து சில்வர் தான் எடுத்தேன். ஸோ நான் ஒரு மாதிரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு அந்த லைனில் அடுத்து ஏண்ட லைன் அதாவது சில்வர் லைனில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ பின்னுக்கு தெரியும் பார்த்தா என்ன ஒரு ஹியூஜ் லைன். அப்படியே க்ரௌடாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஏண்ட லைனை மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவங்க வந்து ஒரு கையில் எனக்கு சில்வர் கலரில் வந்து ஒரு பேண்ட் ஒன்று கட்டி விட்டுட்டு என்னை வந்து அப்படியே உள்ளுக்கு அனுப்புனாங்க. நானும் உள்ளுக்கு வந்து பார்த்தா ஷாக்காகி நின்றுட்டு ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பிரதீப் ஃபேன் இருக்காங்களான்னு. அந்த டோரை திறந்து உள்ளுக்கு போனேன்னா என்னமோ அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தா யார் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம பிரதீப் குமாரை வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறதுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்படியும் எந்தெந்த இடத்துல இருக்கணும் சில்வர் கோல்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து எல்லா க்ரௌடும் வந்து வர ஸ்டார்ட் ஆகினதுக்கு நான் வந்து என் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து ஒரு நல்ல அண்ணா ஒருத்தர் வந்து எனக்கு இங்கே போயிட்டுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நான் அவனை போயிட்டு கொஞ்சம் பார்த்தா அங்கேயும் ஒரு செம்ம க்ரௌட் எல்லாம் வந்து உட்காந்து சரியாக வந்து எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு ஒரு ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு உட்கார ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் ஸ்டேடியம் திரும்பி பார்த்தா இன்னும் வந்து சேர்ஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. என்ன சொன்னால் வந்து நீங்கள் வந்து அவுட்ஃபுட் அதாவது வெளியேருந்து கொண்டு வர எந்த திங்ஸோ வந்து எந்த ஃபுட்டு உள்ளுக்கு கொண்டு வர முடியாது. பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டாங்க. நீங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது, அங்கே இருக்குது, நீங்கள் உள்ளுக்கு போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இன்னும் ஆட்கள் வந்து வெளியே இருக்கனால இந்த ஈவெண்ட் வந்து 6:30 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 7 o'clockன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாங்க 7 o'clock இல்லை 7:50 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொன்ன கைக்கு அவங்கெல்லாம் வந்து கத்தி தொடங்குங்க அப்படின்னு சரின்னு சொல்ல அவர் சொன்னால் இல்லை 7:50க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு கைக்கு சரியாக 7:15 சொல்ல முடியாது, ஒரு 7:20க்கு மாதிரி சடனாக அப்படி ஆட்கள் வந்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட பிரதீப் குமார் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, கத்துறாங்க. எல்லோரும் செய்யும்போது இல்லை பார்த்தா வந்து ட்ரம்ஸ் அண்ட் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ எப்படா பிரதீப் குமார் வருவாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வரணும் இல்லை, அதுக்கான ஒரு மாஸ் பிஜிஎம் தேவையில்ல. அங்கே அந்த இடத்துல நம்ம பிரதீப் குமார் மாசா வந்து இறங்கினாரு பிஜிஎம்மோட. சரி இனி என்ன, வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வைப் பண்ணலாம், வாங்க போ வைப் பண்ண.
என்னோட ஃபஸ்ட் டைம் முறையாக நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு வந்திருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. அந்த இலங்கை மக்கள்கிட்ட இவ்வளோ அன்பு எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ பேர் வந்து வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தை புரியலே மறுவாழ்க்கை கொடுக்கிறே. ஒரு வார்த்தை புரியலே மறுவாழ்க்கை கொடுக்கிறே. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மூமெண்ட், அந்த சாங் அவள் எல்லாரும் வந்து கத்தி எங்களுக்கு அந்த சாங் வேணும் வேணும் வேணும்னு பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்த அந்த குரல் கேட்டுருச்சு. அதனாலேயே நம்ம பிரதீப் அவளோட வந்தாரு. நம்ம ஃபேன்ஸ்னா சும்மாவா இன்னொருக்கா வேணும் அவள்னு சொல்லி 2 தரக்கா வந்து நம்ம அவள் சாங்ஸ் வந்து படித்தாரு. ஸோ அதோட வந்து முடிஞ்சு நம்ம பிரதீப் குமார் வந்து பாய் பாய் டாட்டா சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஈவெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் 2 நாள் நடக்குது. ஸோ 25th and 26th நான் வந்து 25th போனேன். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு மூமெண்ட் சொல்லலாம். யாருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் லைஃப்ல போயிட்டு அவரோட வாய்ஸ் அந்த கேட்குற நேரம். இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ். தோழி தோழி
என்ன தோழி